போராட்டங்கள் இன்னைக்கு நேற்று தொடங்கப்படலை. ஒரு 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேல அது நடக்குது. ஜாக்டோ ஜியோ, போக்குவரத்து தொழிலாளர்கள், அப்புறம் எப்பவுமே வேளாண்குடி மக்களின் போராட்டம். இப்போ அண்மை காலமா கொரோனா நேரத்தில் இவங்க எடுத்து அவசர அவசரமா பணிக்கு எடுத்த பிள்ளைகள் தான் நம்ம செவிலியர்கள். அப்போ கொரோனா நேரத்தில் இந்த செவிலியர்கள் எல்லா கண்களுக்கும் மருத்துவர்களாம் கடவுள்கள் போலவும், இந்த செவிலியர்கள் எல்லாம் ஒரு தேவதை போலவும் தெரிஞ்சாங்க. இப்ப தேவையில்லாம தெரியுறாங்க. இப்ப பணி நிரந்தராங்க. இப்ப அவங்க அந்த கோரிக்கையை வச்சு போராடுறாங்க. அந்த போராட்டம் அப்படியே இருக்கு. இங்கே துப்புரவு பொறியாளர்கள், அந்த பணியாளர்கள் எங்களை தனியார் வயப்படுத்தாதீங்க, பணி நிரந்தரம் செய்யுங்கிற கோரிக்கையை வச்சு அவங்க வீதியில் நின்று போராடுறாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள். அப்ப இதுல நாடே ஒரு போராட்ட களமா இருக்கும்போது நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சி ஆயிரு, வெறும் வார்த்தையை வெற்று வார்த்தையாயிரு.